இன்றைய நாளிலே 2 முக்கியமான நிகழ்வுகளை இந்த இடத்திலே நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். ஒன்று கருப்பு யூலை நினைவேந்தல் நிகழ்வு, அடுத்து எங்கள் தேசத்தின் குரல் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு. முதலாவதாக கருப்பு யூலை தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. அதன் நினைவாக இங்கு நடுகள் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த நினைவிடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த நினைவுகளை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே உள்வாங்கி அவர்களுக்கு நினைவு வணக்கம் செலுத்தும் முகமாக இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். கார்த்திகை 27 சங்கத்தின் சார்பாக இந்த நினைவு கல் இங்கே நடுகை செய்து இந்த நகர சபையினுடைய அனுமதியோடு இங்கே இன்று நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே முதல் நிகழ்வாக பொது சுடர் ஏற்றல் இடம்பெறும். பொது சுடரினை நகரபிதா ஸ்ரீவன் ஏர்வே அவர்கள் ஏற்றி வைப்பார். நகரபிதா அவர்கள் பொது சுடரினை ஏற்றி வைத்திருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் அகவணக்கம் செலுத்துவோம். தமிழீழ மண்மீட்பு போரிலே வீரச்சாவினை தழுவிய மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய படைகளினாலும் இரண்டகர்களினாலும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் நாட்டு பற்றாளர்களுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். நினைவு தூவிக்கு மாவீரர் கேப்டன் சூரியத்தேவர் அவர்களின் சகோதரர்கள் மலர் வணக்கம் செலுத்தி மலர் வணக்க நிகழ்வை ஆரம்பித்து வருகிறார். ஆமுறவுகளே, இந்த கருப்பு யூலை தமிழின படுகொலை நாள் என்பது தமிழர்களினால் என்றுமே மறக்க முடியாத ஒரு நாளாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை முழுவதும் பரந்து வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய தமிழ் மக்களை சிங்கள காடையர்கள் இன அழிப்பு செய்த ஒரு நாளாக, ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. தமிழர்களை உயிரோடு எரித்தும் தமிழர்களுடைய உடைமைகளை சேதமாக்கியும் தமிழர்களை தார்பீப்பாக்குள் போட்டும் தமிழர்களை மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு செய்த மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கின்றது. அந்த இனவழிப்பு செய்த மாதத்தின் நினைவாக இன்றைய நாள் இந்த கருப்பு யூலை நினைவு நாளாக நாங்கள் இன்று நினைவேந்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கருப்பு யூலை நாளை தொடர்ந்து சிங்களவர்கள் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட காலகட்டங்களிலே தமிழர்களை இன அழிப்பு செய்து வந்திருக்கிறார்கள். அந்த இனக்கெல்லாம் மூலமாக இருந்த ஒரு இன அழிப்பாக இந்த கருப்பு யூலை இன அழிப்பு காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இவ்வாறான இன அழிப்பிற்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. இந்த துயரத்தை நாங்கள் உலகின் பார்வைக்கு எடுத்து சென்று தொடர்ந்து தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான அடக்குமுறைகளுக்கு எதிராக நீதியை வேண்டி நிற்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் நிற்கின்றோம். இந்த எழுச்சி, இந்த நீதி வேண்டுகின்ற பணி எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் வரை தொடர வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஆகுதியாகியே வாழ்ந்தவர் அரசியல் தாயன ஆனவர் ஆகுதியாகியே வாழ்ந்தவர் தேசத்தின் குரல் என நின்றவர் சாவையும் வாழ்விலே வென்றவர் தேசத்தின் குரல் என நின்றவர் சாவையும் வாழ்விலே வென்றவர் விழிவழித்திட நீரும் இல்லை எங்கே சென்றீர் அண்ணா அரசியல் தாயன ஆனவர் ஆகுதியாகியே வாழ்ந்தவர் தேசத்தின் குரல் என நின்றவர் சாவையும் வாழ்விலே வென்றவர் பொண்டி நகரத்தினுடைய நகரபிதா அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இவ்வேளையிலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை தமிழ் பண்பாட்டு வலய அமைப்பு அதே போல கார்த்திகை 27 சங்கம் இந்த 2 அமைப்புகளும் இணைந்து இந்த மாபெரும் நிகழ்வை இங்கு நடாத்தி கொண்டிருக்கிறது. விடுதலையாகத்தில் தீ வளர்த்தாய் வேந்தனின் தியாகத்தில் கரம் கொடுத்தாய் என் திசை பேசிய வெண்குரலே தாயக தேசத்தின் முழுமதியே விடுதலையாகத்தில் தீ வளர்த்தாய் வேந்தனின் தியாகத்தில் கரம் கொடுத்தாய் என் திசை பேசிய வெண்குரலே தாயக தேசத்தின் முழுமதியே ஈழத்தின் தேரெழுத்தாய் இரவிலும் நீ விழித்தாய் காடுகளில் நாள் கழித்தாய் கம்பளத்தில் நடை நடந்தாய் நீ இறந்த மேடை எங்கும் பேசியவர் நான் அடுங்கும் காற்று வந்து தழுவிச் செல்லும் குரலை எழுதிச் செல்லும். அமுறவுகளே, இன்றைய நாளிலே தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் ஐயா அவர்களுக்குரிய சிலை திறப்பிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த அடிக்கலினை இங்கு நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நிலமெல்லாம் பாலா அண்ணா நீ நடந்த தடம் இருக்கு எங்கள் நெஞ்செல்லாம் பாலா அண்ணா. Nous sommes réunis aujourd'hui pour effectivement célébrer le Juillet Noir. Alors nous sommes un peu en avance, nous l'avions effectivement fait il y a 2 ans, le 25 juillet, la date qui est effectivement celle retenue pour cette commémoration. Et nous avions à l'époque effectivement ensemble choisi ce lieu pour installer la stèle qui est derrière nous et un arbre qui avait été planté justement à l'occasion de cette commémoration. Aujourd'hui nous allons plus loin puisque avec l'association Kartikaï, avec l'ensemble des associations franco-tamoules et surtout... Nous avons fait le choix d'accompagner effectivement ces commémorations, d'aller plus loin en installant et en célébrant aujourd'hui par la pose de la première pierre ici le fait que nous allons avec l'association Kartikaï ériger une statue en hommage à Anton Balasingam qui est un leader effectivement important justement est reconnu par rapport à ses engagements au sein de la communauté et donc il était important de pouvoir se réunir et d'aller plus loin dans cette commémoration et les élus de la ville de Bondy et moi-même nous sommes toujours heureux de pouvoir vraiment accompagner l'ensemble de la diaspora effectivement tamoule qui aujourd'hui est installée en France, qui est française également pour la reconnaissance internationale, la reconnaissance du génocide, la reconnaissance de ce qui se passe encore aujourd'hui au Sri Lanka, dans la région du Tamil Eelam. Et donc c'est un honneur pour moi, mais c'est aussi dans cet esprit de fraternité, de solidarité et surtout dans le soutien constant que nous avons vis-à-vis de la communauté que nous sommes réunis en tout cas ici pour ces deux commémorations, ces 2 cérémonies. En tout cas, la première pierre est posée, nous allons effectivement d'ici
plusieurs semaines, lorsque la statue qui est commandée sera donc livrée, il y aura une pose effectivement ici même de cette statue qui marquera un lieu symbolique aujourd'hui, un lieu pour commémorer les différents événements, le génocide, et surtout faire en sorte que nous puissions toujours ensemble nous réunir pour dire que nous devons travailler à ce qu'il y ait cette reconnaissance internationale et que bien évidemment ce qui se passe aujourd'hui au Sri Lanka soit aussi connu, que ça ne reste pas quelque chose de tu, c'est ce que souhaiteraient sans doute les autorités sri-lankaises, mais en tout cas le travail qui est devant nous et le travail qui est le vôtre reste un travail aujourd'hui important et essentiel. Voilà, en tout cas, sachez que la ville de Bondy est à vos côtés, nous le démontrons encore aujourd'hui et nous en sommes fiers et nous sommes une ville solidaire. Les élus de la ville de Bondy resteront toujours solidaires de la diaspora tamoule, de la communauté tamoule en France qui aujourd'hui d'ailleurs enrichit notre communauté nationale. Merci de votre attention, merci à tous. Merci. தொடர்ந்து தமிழ் பண்பாட்டு வலயத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் இந்த வரலாற்று மிகு நிகழ்வு தொடர்பாக சிற்றுரை நிகழ்த்துமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். இந்த கருப்பு ஜூலையிலிருந்து தான் தமிழ் மக்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த இனவழிப்பானது சர்வதேச அங்கீகாரத்தை நோக்கி நகர்ந்தது. அதாவது இந்தியாவுடைய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தில் கருப்பு ஜூலை படுகொலை என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் செய்யப்படுகின்ற திட்டமிட்ட இன அழிப்பு என்று அதுக்கான இன அழிப்புக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார். இந்திரா காந்தி அவர்களே தமிழின அழிப்பை அங்கீகரித்த முதல் உலகத் தலைவர். அதன் பின்பு நாங்கள் 2009 கடந்து இன்று வரைக்கும் நமது இன அழிப்புக்கான நீதியையும் நமது இன அழிப்புக்கான அங்கீகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொண்டி நகரை பொறுத்தவரையில் ஸ்டீபன் ஆர்வே அவர்கள் பொண்டி நகருடைய மேயராக பொறுப்பேற்றதிலிருந்து இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வாக இருக்குமா முடிந்தால் அது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதன் ஊடாகவே நடைபெறும் என்று தீர்மானத்தை நகரசபையில் ஏகமனதோடு நிறைவேற்றி தந்திருந்தார். இந்த வருடம் 2025 நமது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தத்துவாசிரியரும் ராஜதந்திரியும் நமது தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த ஆலோசகரும் நமது தமிழ விடுதலை புலிகளையும் நமது தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் அரசியலையும் சர்வதேச தளத்தில் நகர்த்தி சென்றிருந்த நமது தேசத்தின் குரல் அண்டம் பாலசிங்கம் அவர்களுடைய நினைவாக அவருடைய சிலையை இந்த இடத்தில் நிறுவுவதற்கு அதற்கான அடிக்கல்லை நாம் இன்று நாட்டியுள்ளோம். தொடர்ந்து சிலை விரைவில் ஓரிரு மாதங்களின் பின்னர் இந்த இடத்தில் திறந்து வைக்கப்படும். எனவே இந்த பொண்டி நகரசபை மேயருக்கும் இந்த பொண்டி நகரசபையின் உறுப்பினருக்கும் நாம் கரவோசையின் ஊடாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் தொடர்ந்து இந்த பொண்டி நகரசபையின் பல வேலை திட்டங்களை நமது காத்தி 27 சங்கமும் தமிழ் பண்பாட்டு விளைவும் மேற்கொள்ள உள்ளது. தொடர்ந்து 2026 தேர்தலை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை உள்ளது. அடுத்த தேர்தலிலும் எமது மேயரையை நாம் வெற்றி பெற செய்து தொடர்ந்து தமிழக மக்களுக்கானவும் தமிழக விடுதலைக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போமாக. நன்றி. எங்கள் நிலமெல்லாம் பாலா அண்ணா, நீ நடந்த தடம் இருக்கு. எங்கள் நெஞ்செல்லாம் பாலா அண்ணா, உனக்கு ஒரு இடம் இருக்கு. எங்கள் நிலமெல்லாம் பாலா அண்ணா, நீ நடந்த தடம் இருக்கு. எங்கள் நெஞ்செல்லாம் பாலா அண்ணா, உனக்கு ஒரு இடம் இருக்கு. உன்னையே தமிழ் மக்கள் உயிர் தாங்குது. மறுமுறை உன்னை காண மனம் ஏங்குது.
உன்னையே தமிழ் மக்கள் உயிர் தாங்குது. Manakam. Merci beaucoup, monsieur le maire, tous les élus. Merci beaucoup, vous avez cette autorisation que vous avez acceptée. Vraiment, nous, on est de nos côtés, on est vraiment contents de voir. Merci beaucoup. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு இன்று வருகிற இந்த அனைவரையும் கரம் பற்றி தாழ்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடர்ச்சியாக எங்களுடைய வேலை திட்டம் மிசுலுமே சிஃபனர்வே அவர்களால் நிறைய வேலை திட்டங்களை இங்கே நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த 3 நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. இந்த 3 நிகழ்வும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். அதே போன்று வருகின்ற வருடம் நடக்க போன்ற எலெக்ஷன் முனிசிபலில் திரும்பவும் இதே மேயர் எலிவாகணும். அதுக்கான முழு வேலை திட்டங்களும் நாங்கள் அவளுக்கு பலன் சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கின்ற இந்த நேரத்தில் மறுமுறை உன்னை காண மனம் ஏங்குது. எங்கள் நிலமெல்லாம் பாலா அண்ணா, நீ நடந்த தடம் இருக்கு. எங்கள் நெஞ்செல்லாம் பாலா அண்ணா, உனக்கு ஒரு இடம் இருக்கு.